மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் வடமேற்கு மும்பை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அமோல் கஜனன் கீர்த்திகரை ஆதரித்து கோரேகராவ் ஆரே காலனி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்றும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார் என்றும் தெரிவித்தார். ஏன் இந்த 28 கட்சி ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிறோம்னா ஒரே அஜெண்டாலாம் 10 வருஷம் பிஜேபி ஆண்டது போதும் இனிமே பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது. மோடியால அவருடைய நண்பர் குஜராத்தி நண்பர் அதானி உலக பணக்கார வயசுல 4வது இடத்துல இருந்தார். நாம கிடந்த துறை கிடக்கும். சாதாரண சிறு குறு விவசாயிகள் கூட நீங்க விவசாயம் செய்ய முடியல. சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வணிகம் செய்ய முடியல. ஜிஎஸ்டி வரிவிதிப்பு போட்டு கடுமையான பாதிப்பு எல்லாருக்குமே 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு திடீர்னு செல்லாத நினைச்சு கோமாளி போட்டு நடத்தினார் மோடி. இந்திய அரசியல் யாரும் செய்யவில்லை. 2000 ரூபாய் கொண்டு வந்தார். திருப்பி 2000 ரூபாய் செல்லாது. நாளைக்கு மறுபடியும் ஒரு ஆட்சி வந்தா அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் செல்லாதுன்னு சொல்றார். இதான் நடக்குது. நான் ஏன் இவ்வளவு வேகமா எனக்கு உடல்நிலை சரியில்லை, கால்கள் வீக்கமா இருக்கு, மருத்துவமனைக்கு போகும், ஓய்வு எடுத்து டாக்டர் சொல்லி கூட நான் எதுக்காக ரிஸ்க் எடுத்து இங்க வந்து இந்த கொடுக்கிற வெயில நின்று உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னா தப்பித்தாரியில் மீண்டும் பிஜேபி ஆட்சி கொண்டு வந்துடாது. அது வந்துட்டா என்ன அப்படின்னா அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் பாதிக்கப்படும். அதை தூக்கி வந்துடும்.